கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சற்று நேர சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிப்போமாக. கலாத்தியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் அவருடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பிரைசலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் பொதுவாகவே மிக மிக முக்கியமாக கிறிஸ்தவர்கள் ஆசரிக்கிற ஒரு நாள். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை குறித்து தியானிக்கிற ஒரு விசேஷித்த நாட்கள். எல்லா நாட்களும் அதை தியானிப்போம். ஆனால் மிக மிக விசேஷமாக இந்த நாட்களை அதை பயன்படுத்துகிற ஒரு பழக்கம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. என்னுடைய சிறு பருவம் முதல் நாம் பார்க்கும்போது இந்த 7 வார்த்தையை ஒவ்வொரு வருஷமும் மாற்றி மாற்றி ஒவ்வொருவர்களுக்கும் கொடுத்து அதை பேசுவார்கள். அது பேசி பேசி அது ஒரு சடங்காச்சாரம் போல மாறிவிட்டது. இயேசு சொன்ன 7 வார்த்தை மிக மிக முக்கியமானது. ஆனால் அதை இன்றும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் பார்க்கும்போது இயேசுவின் மரணத்தை குறித்து பல கருத்துகள் உண்டு. ஆனால் இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவராய் இயேசு ஒரு சாபமான மரணத்தை அவர் தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் அவங்க வாசித்தது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் என்ன செய்யப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். அதாவது அந்த காலங்களில் ஒருவனை மரத்தில் பலவிதமான மரங்கள் உண்டு. சிலுவை, பெருக்கல் வடிவம், நேர் வடிவம், இப்படியெல்லாம் பல நிலையில் உள்ளதான வடிவத்தில் மரங்கள் உண்டு. தேச துரோகிகளை மற்றும் கொடூரமான குற்றம் செய்தவர்களை அந்த சாப மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அந்த மரம், அந்த மரத்தை பார்க்கும்போதே மக்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட மரம் என்று ஒதுங்கி போவார்கள். அதை குறித்து ரொம்ப இதாக பேசுவார்கள். பாருங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய அருமை ஆண்டவரும் தெரிந்து கொண்ட மரணம் சாபத்தின் மரணம். அதான் சொல்லப்பட்டு பாருங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். சொல்லிவிட்டு கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு நமக்காக சாபமானார். நான் சொன்னேன், அந்த நாட்களில் அது ஒரு கொடூரமான தண்டனை. அந்த தண்டனை யாரும் விரும்ப மாட்டார்கள். அந்த தண்டனை பாருங்கள், இப்போ தூக்கு தண்டனை கொடுக்கிறாள் என்றால் அங்கே போய் அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதே போல் கொடூரமான ஒரு தண்டனையாக இருந்தது மரத்தின் தண்டனை, சிலுவை தண்டனை. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டு மரித்தடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தாரோ அப்பொழுது சிலுவையினுடைய மேன்மை வெளிப்பட ஆரம்பித்தது. அதுதான் அதனுடைய ஆச்சரியம். பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். மேன்மை பாராட்டுகிற ஒன்றாக சிலுவை மாறிவிட்டது. ஒரு காலத்தில் சாபம் பிடித்ததான சபிக்கப்பட்டவர்களுக்காக நியமிக்கப்பட்டது, கொடூரமான குற்றத்திற்கு தண்டனை கொடுப்பது. ஆனால் எப்பொழுது ஆண்டவராய் இயேசு அந்த சாபமான மரணத்தை அவர் தாம் ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுதே அந்த சிலுவை மரணத்திற்கு, சிலுவைக்கு ஒரு மேன்மை வந்துவிட்டது. பாருங்கள், பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியரில் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிப்போமாக. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள்.
இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி. பாருங்கள் எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள் இன்னுமாய் ஒரு வசனத்தை வாசிப்போம். அவருடைய 1வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போமாக. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பாருங்கள் எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். காரணம் என்ன? பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, ஆமென், கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆமென். எந்த சாபம்? முதல் மனிதனாகிய ஆதாம் மூலமாக ஏற்பட்ட சாபம். அவனுடைய மீறுதல் காரணமாய், பிரைஸ் தி லார்ட், தண்டனைக்குரியவனாய், சாகவே சாவாய் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கின்படி, ஆமென், தண்டனைக்குரியவனாய் தள்ளப்பட்டான். அந்த சாபம், மீறுதலின் சாபம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அது அப்படியாக தொடர்ந்து 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 எல்லா மனிதனுக்குள்ளே அந்த சாபம் படர்ந்து பிடிக்க ஆரம்பித்தது. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய அருமை ஆண்டவர் வேதத்தில் பார்க்கும்போது, ஆமென், சாபமான மரணத்தின் மூலமாய் நம்முடைய சாபத்தை அவர் இல்லாமல் பண்ணிவிட்டார். இதுதான் நம்முடைய மேன்மை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியரில் பார்க்கும்போது 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள், சொல்லப்பட்டு வாசிப்போமாக. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் என்று சொல்லப்பட்டு, ஹல்லேலூயா, பாவமே செய்யாதவர், பாவமே அறியாதவர், ஆமென், நமக்காய் சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுக்கு சமமாயிருந்தவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே என்ன செய்தாராம்? வெறுமையாக்கினார். ஹல்லேலூயா. தன் ஸ்தானம், தாம் அமர்ந்திருக்கிற இடத்தை குறித்த சிந்தையை தம் இருதயத்தை விட்டு அகற்றினார். தம்மை தாமே வெறுமையாக்கினார். எதற்காய்? தேவன் நம்மேல் கூர்ந்த அன்பு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அதனுடைய யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 வாசிக்கும் போது வாசிப்போமாக. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அருமை ஆண்டவராய் இயேசுவை நமக்காக தந்தருளினார். ஆமென். எதற்காய்? நமக்கு நித்திய ஜீவனாகிய நித்திய வாழ்வை கொடுக்க. இயேசு தம்முடைய ஜீவனை சிலுவையில் கொடுக்காவிட்டால், இயேசு இந்த சாபமான மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இயேசு நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தாவிட்டால் நம்ம எல்லாரும் அழிந்து போயிருப்போம். ஹல்லேலூயா. அதை சொல்லப்பட்டு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவளை தந்தருளி இவரவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. நம்மேல் அவர் அன்பு கூர்ந்தபடியினால் வைசலான் தம்மை வெறுமையாக்கி கீழே வந்தார். தம்மை வெறுமையாக்கி தம்மை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய கலாத்தியர்கள் நிருபம் அதனுடைய 6:14 வாசிக்கும்போது வாசிப்போமாக. பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். ஒரு நாள் சாபமான சிலுவை, மரத்தில் தூக்கப்பட்டவன் எல்லாரும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டதான வேத வாக்கின்படி சாபமான ஒரு மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்பொழுது மரித்தாரோ அப்பொழுது அந்த சிலுவைக்கு ஒரு மதிப்பு வந்து விட்டது. பவுல் சொல்லுகிறார், நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், பொதுவான சிலுவை என்று சொல்லவில்லை, கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. ஆமென். அவர் நமக்காக மரித்து இரத்தத்தை சிந்தி மரித்த சிலுவை. ஹல்லேலூயா. பாருங்கள், சிலுவையில் மரித்த இயேசு எதையெல்லாம் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் தெரியும். அந்த மரணத்தில் நமக்கு கிடைத்ததான மேன்மை வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிப்போமாக. பாருங்கள், சிலுவையில் மரித்த இயேசு அவர் சுமந்தது எதை ஏற்றுக்கொண்டார், எதிரில் நமக்கு விடுதலை கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கும்போது அவர் நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒன்று தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு என்னுடைய பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அடுத்தது, நம்முடைய நோய்களையும் சுமந்தார். பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நோயையும் சுமந்தாராம். தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை உண்மையாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அல்லேலூயா, உன் பலவீனம் அவர் சுமந்து விட்டார். நீ விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாய் நம்முடைய நோயை அவர் சுமந்தார். அப்போ வியாதியை பட்ட அனுபவி என்று சொல்லி விடவில்லை. ஆண்டவர் சிலுவையில் மரித்தது பாவத்திலிருந்து விடுதலைக்காக மட்டுமல்ல. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் என்ன செய்யப்படுகிறோம், குணமாகிறோம். ஆமென். நம்முடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டார். அதான் சொல்ல மத்தேயு 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நோய்களையும் இயேசு என்ன செய்தார், சுமந்தார். இந்த விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ள தேவைப்படுகிறது. அடுத்தபடியாக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53:4 வாசிக்கும்போது வாசிப்போமாக. மெய்யாகவே பாட ஏற்றுக்கொண்டார். நாம் பட வேண்டிய பாட அவர் ஏற்றுக்கொண்டார். ஐயா, நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை, நான் மரிக்க வேண்டிய இடம், ஆமென், நான் பட வேண்டிய பாடை என் அருமை நாதன் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, அடிக்கப்பட்ட சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்த இயேசு, ஆமென், உனக்காக மரித்தார், உனக்காய் இரத்தத்தை சிந்தினார், உன் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், உன் துக்கத்தை அவர் சுமந்தார். ஆமென். நீ விசுவாசித்தால் உனக்கு விடுதலை உண்டு என்பதை மறந்து விடாதே. அதான் சொல்ல வாசிப்போமாக. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, இதை நீங்கள் விசுவாசிக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் முன்பதாக முழங்கால் பண்ணிட்டு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, என்னுடைய பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே, என்னை விடுவித்தீரே அப்பா. எனக்கு பதிலாகி நாம் பட வேண்டிய பாடை கொல்கதா மலையில் கல்வாரி சிலுவையில் நீர் எனக்காய் பட்டீரே என்று ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் நோக்கி கதறும் போது, ஆமென், ஹல்லேலூயா, அதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டு. அதான் உங்களுக்கு சொன்னேன், நோய்களையும் சுமந்தார். ஆண்டுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கும், ஏசப்பா, நீ சிலுவையில் மரித்தது என் பாவத்திற்காக மட்டுமல்லப்பா, என் வியாதிக்காகவும் நீர் மரித்து, என் வியாதியும் நீ சிலுவையில் சுமந்தீர் அல்லவா என்று ஒரு தேவனுடைய பிள்ளை உள்ளம் உருகி ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து கர்த்தர் பூரண விடுதலை கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், நாம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நான் பாவி அப்பா, எனக்காக இந்த சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், நான் பட வேண்டிய பாடுகளை நீர் சிலுவையில் நீர் பட்டீர் அல்லவா என்று சொல்லி நாம் உள்ளம் உடைந்து ஜெபிக்கிற அந்த நேரத்தில் தானே நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலை, பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்படுகிறது எப்படி தான் அறிகிறோம்? மேலால் நாம் செய்த பாவங்களை நம்மளால் நினைத்து பார்க்க முடியாது. இதற்கு முன் செய்த பாவங்களை செய்கிற நபர்களோடு ஐக்கியம் வைக்க மனசு வராது. அவைகள் மேல் ஒரு பெரிய ஒரு வெறுப்பு வருகிறது, பாவத்தின் மேல் வெறுப்பு வருகிறது. ஆமென். இதுதான் ஆண்டவராக இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்ததற்கு அடையாளம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்படி என்றால் நம்முடைய வியாதியை அவர் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் அதிலிருந்து ஒரு விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை?
எப்படி பாவத்திலிருந்து விடுதலைக்காய் உள்ளம் உடைந்து விசுவாசத்தோடு ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொள்கிறோமோ அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண வேண்டும். ஆண்டவரே, என் பாவத்திற்காக மட்டுமல்லப்பா, என்னுடைய நோயையும் இந்த சிலுவையில் சுமந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நீர் பட்ட காயங்கள் வேதம் சொல்லுகிறது 1 பேதுருவில். ஆமென். அவருடைய தழும்புகளால் வாசிப்போம் அந்த வசனத்தை. அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை என்ன செய்தார்? சிலுவை மேல் சுமந்தார். ஒரு தேவனுடைய பிள்ளையே, நீ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய பாவங்களை, என் பாவத்தை, உன் பாவத்தை, ஆமென், ஹல்லேலூயா, சகல மனிதனுடைய பாவத்தையும், ஆமென், இயேசு சிலுவையில் சுமந்தார். அப்படி என்றால் யார் அதை விசுவாசித்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அவர் சிலுவையில் சுமந்ததனுடைய விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ரகசியம். வாசிப்பு அடுத்த பாயிண்ட். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. அப்போது பாவத்திலிருந்து விடுதலைக்க மட்டுமல்ல இயேசு சிலுவையில் மரித்தது, நம்முடைய வியாதிகளையும் அவர் குணமாக்க வல்லவர். இயேசுவின் மரணம், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும், நான் சொன்னேன், நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்தார். ஆமென். நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். ஆமென். அடுத்தபடியாக நம்முடைய பாடுகளை 53 நாளில் பார்க்க பிற்பகுதியில் நம்முடைய பாடுகளை வாசிப்பந்த வசனத்தை, பாடுகளை இயேசு என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். மகனே, நீ பாடுபட வேண்டாம், நீ மரிக்க வேண்டாம், நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம். உனக்கு பதிலாய் நான் சிலுவையில் தண்டனை நான் அனுபவித்து விட்டேன். நீ என்னை விசுவாசித்தால் மட்டும் போதும். அல்லேலூயா. பாருங்கள், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது சுமந்தார். அடுத்தது பாருங்கள், இன்னும் சொல்லப்பட்ட வேதத்தில் நாம் பார்க்கும்போது அதனுடைய 1 பேதுரு 2:24 வாசியங்கள் பார்க்கலாம். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் சிலுவையிலே சுமந்தார். பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தை. நிறுத்தி வாசிப்போம். நாம், அதாவது இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை இதை மனதில் கொள்ள வேண்டும். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். பாருங்கள், அப்போது அதை குறித்து இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:5 வாசிக்கும் போது வாசிப்போமாக. 1 யோவான் 3:5, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க, நன்றா புரிந்து கொள்ளுங்கள், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அதான் ரகசியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க அறிவீர்கள், அவரிடத்திலோ என்ன இல்லை? பாவம் இல்லை. பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பாவத்தை பாராத கண்ணை உடையவர், பாவியாக எனக்காய் சிலுவையில் தண்டனை அனுபவித்தார். ஆமென். பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவத்தை பாராதவர், பாவியாகி எனக்காய் சிலுவையில் பாடுபட்டார். இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்கு எதிராக இந்த வார்த்தை கடந்து வருகிறது. ஆமென். ஒன்று யோசித்து பார், உன் வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் செய்திருப்பாய். ஆதாமில் பிறந்தவர் எல்லா மனிதனும் பாவியே. ஆமென். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் வாசிப்பு ஒரு முறை கூட, நம்முடைய பாவங்களை, உன்னுடைய பாவங்களை
அவர் உன்னுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் என்ன இல்லை? அப்போ அவர் பாவம் செய்து தண்டனை அனுபவிக்கல, ஏதோ தற்செயலாக தண்டனை அனுபவிக்கல, உனக்காய் எனக்காய் அவர் தண்டனை அனுபவித்தார். எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆமென். பாவமே இல்லாதவர், பாவமே செய்யாதவர், பாவத்தையே அறியாதவர், பாவத்தையே பாராதவர். ஆமென். பாவியாகிய உனக்காய், பாவத்தில் வாழ்ந்த எனக்காய் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பான சகோதரா சகோதரி, இதை நீங்கள் புரிந்து ஆண்டவருக்கு முன்பதாக வந்து முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, நீ பாவம் செய்யாதவர், உம்மிடத்தில் பாவமே இல்லை. ஆண்டவர் கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை சொல்ல முடியும் என்று கேட்டார். இயேசுவை பிடித்து சிலுவையில் அடிப்பதற்கு முன்பதாக அவரை அடிக்கும்போது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்ல முடியும்? ஆமென். அவரிடத்தில் பாவம் இல்லை, பாவமே இல்லாத பரிசுத்தமானவர், அவர் பரிபூரணமானவர். அந்த நல்ல ஆண்டவர் உனக்காய் எனக்காய் கொல்கதா மலையில் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டாரே, ஒரு சொட்டு ரத்தம் கூட தனக்கென்று வைக்காதபடி எல்லா ரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அவர் சிந்தினார். இன்று அவரை நோக்கி பார்க்கும்போது, இயேசுவே நான் பாவி என்று சொல்லி யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ ஆமென், அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53:12 வாசிக்கும் போது வாசிப்போமாக. ஊற்றி எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்தார். பாருங்கள் எவ்வளோ அழகான வார்த்தை. அநேகருடைய பாவங்களை. ஆமென். அதை குறித்து தான் பைசலாட் அதனுடைய யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிப்போமாக. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. ஏசாயாவில் பார்த்தோம், அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்தார். ஆமென். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற யோவானில் வயசா 1:29 உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். நீ இன்னும் பாவத்தில் வாழ்கிறாயா? உனக்காய் ஒருவர் மரித்து விட்டார். நீ தண்டிக்கப்பட வேண்டாம். ஆமென். ஆதாமிடத்தில் பிறந்ததான எல்லா மனிதனும் பாவியே. சகல மனிதனுக்காகவும் அருமை ஆண்டவராய் இயேசு சிலுவையில் அவர் மரித்தார். நீ தண்டிக்கப்பட வேண்டாம். ஆமென். உன்னுடைய தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டார். உனக்கு விடுதலை. நீ விசுவாசித்தால் மட்டும் போதும். இயேசுவே, நான் பாவி, எனக்காக நீர் மரித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீ சிந்தின ஒவ்வொரு துளி இரத்தமும் எனக்காக இந்த சிந்தனை என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உள்ளம் உடைந்து மனம் திரும்பி இயேசுவிடத்தில் பாவத்தை நீ அறிக்கை இடுவா என்றால் உன்னை மன்னித்து அரவணைக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எவ்வளோ கொடூரமான பாவியாக இருந்தாலும், எவ்வளோ அருவருக்கத்தக்க நிலையில் வாழ்ந்தாலும், உலகத்தால் வெறுக்கத்தக்க நிலையில் கொடூரமானவன் என்று சொல்லி, துஷ்டன் என்று சொல்லி எல்லாராலும் பகைக்கத்தக்க நிலையில் பாவியாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் மனம் திரும்பும்போது அவனுக்கு மன்னிப்பு உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். யோவான் 19:17 வாசிக்கும் போது வேதம் சொல்லி வாசிப்போமாக. தம்முடைய சிலுவையை அவர் சுமந்து சென்றார். ஆமென். பாருங்கள், அவருடைய முதுவெல்லாம் முழுத நிலம்போல மாற்றப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். போர் சேவகர்கள் அதாவது அடிக்கிற அந்த சவுக்கு, அதனுடைய கடைசி பகுதியில் ஈய குண்டுகள் இருக்குமா, அப்படி கூரான நிலையில் அப்படியே ஒரு அடி அடிக்கும்போது அங்கிருந்து அந்த சதையை கிழித்து கொண்டு வருவான்.
பாருங்கள், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பாவத்தை பாராதவர், பாவத்தை வெறுக்கிறவர், உனக்காய் எனக்காக அவர் தண்டிக்கப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான சகோதரனே, சகோதரி, பிரைஸ் தி லார்ட், இதை நீ விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், அதனுடைய எபிரேயருக்கு நிருபம் 12:2 நாம் வாசிக்கும்போது இப்படி சொல்லப்பட்டு வாசிப்போமாக, அவர் தமக்குள் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சகித்து, ஆமென், ஹல்லேலூயா. இதை குறித்து ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகரை, ஆமென், அவருடைய மரணத்தை அவருடைய ஜீவனுக்கு ஈடாய் பெற்றுக்கொண்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், ஒரு முறை கூட இந்த வசனத்தை வாசிப்போமாக. சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை, பாருங்கள், அவமானப்பட்டார் இயேசு. ஹல்லேலூயா. காரி முகத்தில் உமிழ்ந்து துப்பினார்கள். அதுவரை எத்தனையோ பேருக்கு இரக்கம் பாராட்டினதான உதடுகள், எத்தனையோ பேருக்கு வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அவர்களை குணமாக்கினது. ஒரு மகனை இழந்த தாயை பார்த்து, விதவையை பார்த்து, பிரைஸ் தி லார்ட், அழாதே என்று தேற்றின ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். லாசருவின் கல்லறையின் அருகிலே நின்று கண்ணீர் விட்ட ஆண்டவர். ஆமென். லாசருவே வெளியே வா என்று உயிரோடு எழுப்பின ஆண்டவர். அவருடைய முகம் மற்றவர்களால் எச்சில் துப்பப்பட்டது. உனக்கா இந்த நிந்தை அவர் சகித்தார். பாருங்க, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு முன், நான் இந்த பாடுகளை அனுபவித்தால், இதை நான் சகித்தால், இந்த சிலுவை மரணத்தை நான் அனுபவித்தால், ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவார்களே, திரள் கூட்டமான ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு பரிசுத்தவான்களை மாற்றப்படுவார்களே என்றுள்ள அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணவில்லை. காரணம் என்ன? அவருக்குள்ளே இருப்பது, நான் சிலுவை பாடுகளை அனுபவிக்கும் போது, என்னுடைய இரத்தம் சிந்தும் போது, என் இரத்தத்தின் மூலமாய், என் ஜீவன் மூலமாய், என் பாடுகள் மூலமாய் ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் பரலோகத்தில் வருவார்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். ஆயத்தம் பண்ண பின்பு மீண்டும் நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது 1 யோவானில் வாசிக்கும்போது, ஆமென், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நமக்காய் அவர் பட்ட பாடுகள் நிமித்தம் அவரை ஏற்றுக்கொள்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவருக்கு ஒப்பாய் இருக்கும் ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இருக்கிறது. ஆண்டவர் தான் தமக்கு முன் இருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவர் நினைக்கவே இல்லை. காரணம், அவர் அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் இந்த அவமானத்துக்கு ஈடு அல்ல, சமம் அல்ல. அதான் சொல்ற, பொறுமையோடு சகித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக வேதத்தில் பார்க்கும்போது வாசிப்போம். ஆமென். எபிரேயருக்கு நிருபம் 13வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிப்போமாக. கடவோம். மத்தேயு 27:44. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடுகள் உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய துக்கங்களை அருமை ஆண்டவர் சிலுவையில் சுமந்தார். மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஆமென். வேத மதம் நமக்கு சொல்லுகிறது. அதனுடைய வாசிக்கும் போது பிரைஸ் தி லார்ட், பிசாசின் கிரியைகளை வாசிப்பது வசனத்தை பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எங்கு அழித்தார்? கொலோசியரில் 2வது அதிகாரம் 14-15 வாசிக்கும் போது வாசிப்போமாக. கொலோசியர் 2:14-15. குலைத்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நமக்காய் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்ததன் நோக்கம், ஆமென், ஏதோ ஒரு மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஒரு கூட்ட ஜனத்தை அவர் மதத்தில் சேர்ப்பதற்கு அல்ல, பாவத்தில் ஜீவிக்கிற அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்க, ஆமென், தம்முடைய ஜீவனையே கொடுத்து பரிசுத்த இரத்தத்தை அவர் சிந்தி நம்ம மீட்க அவர் உலகத்தில் வந்தார். அநேகர் நினைப்பது போல இயேசு மதத்தை உருவாக்க வரவில்லை. ஹல்லேலூயா. அவர் பட்ட பாடுகள், சிலுவை பாடுகள் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்காகவும், ஆமென், ஒவ்வொரு நபருக்காக அவர் பாடுபட்டார். ஹல்லேலூயா. அவர் நமக்காய் அந்த சிலுவையில் பாடுபட்டார். அவர் துக்கத்தை அவர் சுமந்தார். ஆமென். நம்முடைய பாடுகள் அவர் சுமந்தார். உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தவர். ஆமென், ஹல்லேலூயா. யார் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு முற்றிலுமாய் பாவத்திலிருந்து விடுதலை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசு பாடுபட்டது உனக்காகவும் எனக்காகவும். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராவது, ஆமென், இன்னும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏதோ ஆலயத்துக்கு போகிறேன் வருகிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் பேசுகிறார், கர்த்தர் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறார், மகனே, நான் உன்னுடைய பலவீனங்களை நான் சுமந்தேன், மகனே, நானுடைய நோயை நான் சுமந்தேன், நான் உன்னுடைய பாடுகளை நான் சுமந்தேன், உன் துக்கத்தை நான் சுமந்தேன், உன்னுடைய பாவங்களை நான் சிலுவையில் நான் சுமந்தேன். ஆமென். பாவமே செய்யாதவர், பாவத்தை அறியாதவர், ஆமென், உனக்காய் சிலுவையில் பாவத்தை சுமந்தார். உன் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அதை நம்ம வாசித்தோம் அல்லவா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆமென். நமக்காக கிறிஸ்து சாபமானார். ஹல்லேலூயா. அந்த சாபமான மரணத்தை இயேசு சிலுவையில் அவர் நிறைவேற்றினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் இந்த சிலுவையில் சுமந்தீரே, நான் பாவி அல்லவா, நிரபராதியாகிய நீர், பரிசுத்தமான தேவனாகிய நீர், பாவத்தை பாராதவரும் பிரைசராடு பாவத்தை வெறுக்கிறவருமாகிய அந்த உன்னதமான பரிசுத்த தேவன், ஆமென், பாவியாகி எனக்காக சிலுவையில் நீர் பாடுபட்டீரே. ஆமென். வாலிப நாட்கள் நீ செய்த பாவங்கள் எவ்வளவு! வாலிபனே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கையை ஒன்று திரும்பிப்பார். எவ்வளோ பாவங்கள் உன் வாழ்க்கையில் செய்திருப்பாய், எவ்வளோ அக்கிரமங்கள் நீ செய்திருப்பாய். யாரும் என்னை கண்டுகொள்ளவில்லை என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, உன்னை பார்க்கிற பரலோக தேவனுடைய கண்கள் உண்டு. அவர் உன்னை பார்த்து துக்கப்படுகிறார். மகனே, உனக்காக நான் பாடுபட்டேனே, உனக்காக நான் சிலுவை சுமந்தேனே, உனக்காக என் ரத்தத்தை சிந்தினேனே, என்னை நோக்கி பார்க்கக்கூடாதா? ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசல் படிந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அவ்வளோ மகிமையான ஒரு வாழ்க்கை உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இது கடைசி காலம். ஆண்டவர் இயேசுவின் வருகை மிக மிக சமீபம். இனி காலம் செல்லாது. ஆதலால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு போகலாம், வீட்டில் இயேசு படம் வச்சிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, உனக்காக நான் மரித்தேன், என்னை நீ ஏற்றுக்கொள். ஆமென். உன்னுடைய இறுதிய கதவுள் நான் தட்டுகிறேன், என்னை நீ ஏற்றுக்கொள்.
உனக்காக நான் சிந்தின இரத்தம். ஆமென். உனக்காக நான் பட்ட பாடுகள், என் சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டது, என் தலையில் முள்கிரீட சூட்டப்பட்டது, 3 ஆணிகளில் உனக்காக தான் சிலுவையில் அடிக்கப்பட்டேன். நான் சிந்தின இரத்தம் உனக்காய். உன் உள்ளத்தை என திறந்து தரமாட்டாயா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு யாராக இருந்தாலும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் கடமை கிறிஸ்தவளாய் பேர் கிறிஸ்தவளாய் ஆலயத்துக்கு மட்டும் போய் வந்து கொண்டிருக்கிறாயோ, எத்தனையோ முறை உன்னோடு கர்த்தர் இடைப்பட்டார், எத்தனையோ முறை உன்னோடு கர்த்தர் பேசினார். உனக்காய் நான் மரித்தேன் மகனே, மகளே, நீ மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு என்னை நீ ஏற்றுக்கொள் என்று எத்தனையோ முறை கர்த்தர் எச்சரித்தார். பல நேரங்களில் மனம் திரும்ப வேண்டும் என்று உனக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் மனம் திரும்பி விட்டால் அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, அவர்களோடு பழக முடியாது, அப்படி போக முடியாது என்று நீ பலவிதமான காரணங்கள், உனக்குள்ள பல எண்ணங்கள் கடந்து வந்ததனால் உன்னுடைய இரட்சிப்பை தள்ளி கொண்டு போடுகிறாய், நாட்களை வீணடித்து கொண்டிருக்கிறாய். இன்று கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நாள். நாளை என்பது உன்னுடையதல்ல. ஒருவேளை இந்த இரவு, ஆமென், இந்த இரவு, ஆமென், கர்த்தர் உன்னை சந்திக்க கடந்து வந்திருக்கிறதா? மனம் திரும்புவாயா? இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், எனக்காக நீர் மரித்தீர் என்பதை, எனக்காக இரத்தம் சிந்தினதை நான் விசுவாசிக்கிறேன், என்னை மன்னியும், என்னை உடைய மகனாய் மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பாயா? உனக்காக நான் செபிக்கிறேன். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கேட்ட வசனத்தின்படி யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தை உமக்காக திறந்து தருகிறார்களோ, இயேசு எனக்காக மரித்தார், அவர் சிந்தின இரத்தம் எனக்காய், ஐயோ என் காலத்தை வீணாக்கி விட்டேனே என்று யாரெல்லாம் கதறுகிறார்களோ, கர்த்தர் அவளை தொடுவீராக. பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து புது வாழ்க்கை கத்த கட்டளையிடும். சமாதானத்தை கொடுமப்பா. வியாதியோடு யாராவது இருந்தால் அவருடைய வியாதியை கர்த்தர் சுத்தமாக்குவீராக. தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.